எல்லாருக்கும் வணக்கம். ஆஃப்டர் லாங் டைம் நம்ம ஒரு vlogல சந்திக்கிறோம். ஸோ நம்ம ரீசெண்டாக விசிட் பண்ணது ஃபார்ம் வில்லா. ஸோ திருச்சூரில் இருக்கிற இந்த ஃபார்ம் வில்லாவோட ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ரீச் ஆன உடனே என்ட்ரன்ஸில் 200 rupees per head வாங்கிட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. என்ட்ரான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபுட் கொடுக்குறதுக்கு அவங்களாவே வந்து ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. அவங்க கொடுக்குற ஃபுட்டை வந்து நம்ம வச்சுருக்கிற அங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கு நம்மளால் கொடுக்க முடியுது. ஸோ இது நல்லா கோஆப்ரேட் பண்ணுது. ஸோ இங்கே இதை நின்று நிறையா ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது. ஸோ ப்ளஸ் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. இந்த பிளேஸில் நிறைய பேர் உட்காந்து நம்மளுடைய ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ கேமரா எடுத்துருந்தால் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரியான எதுவும் சார்ஜஸ் அவைல் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல ரொம்ப காமாகவும் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஜில்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு இதுன்னு வச்சுருக்காங்க. நீங்கள் ஆஃப்டர்நூன் டைம் போனாலும் அங்கே வந்து அவ்வளோ ஹாட் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல கிளைமேட்டை ஃபீல் பண்ணுற அளவுக்கு அங்கே அட்மாஸ்பியரை அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டைம் எல்லாம் பெருசாக பார்க்க தேவையில்லை. இந்த இடம் பாருங்கள், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப காமாகவும் இருக்குது. நம்ம அதோடைய பேக் சைடில் போய்ட்டு அந்த சைடு வந்து இந்த குளத்தை பார்க்க முடியும். அப்படி இருந்தது. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக நீங்கள் இந்த கேட்குள்ளே உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா அனிமல்ஸும் லைவில் வந்து நீங்கள் பார்த்துட்டு வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இதோடைய டாட்டா இஸு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் அதுக்கான ஃபுட்டையும் வச்சுருக்காங்க. நம்மளும் வந்து கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இது அங்கே படுத்தே இருந்தது, நம்மளால் எடுக்க முடியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எலியை வந்து நம்மளால் கையில் எடுக்க முடிஞ்சுது. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே அவங்களே ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளை கடிச்சிருமோ அப்படின்ற பயம் தேவையில்லை. ஸோ இந்த முயலையும் அப்படி தான் நம்மளால் அழகாக கையில் எடுத்து பார்க்க முடியும். அவங்க எடுக்கவும் கூட காமிச்சாங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து திரும்பின உடனே பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியனுடைய கங்காரு இருந்தது. ஸோ இது ஈவினிங் டைம் தான் மேலே வந்தது. ஸோ இங்கே வச்சுருக்க பூனை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கண்ட்ரியில் இருக்கிற பூனையை வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் வந்து டெம்ப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம கையில் பிடிக்கும்போது அது ஃபியர் இல்லாமல் பிடிச்சோம்னா அது நம்ம கூட நல்லாவே கோஆப்ரேட் பண்ணோம். ஸோ நம்ம ஃபியரோட ஃபீல் பண்ணோம், நல்லா டப்புனு கீழே விட்டாலும் அது பயந்து ஓடிடும். ஸோ இந்த கேட் பாருங்கள். ஸோ பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. ஒவ்வொரு கேட்டுமே எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்தந்த கண்ட்ரியோடைய நேமை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, பிரிட்டிஷில் இருக்குது. இது வந்து பாருங்கள் ஸ்கின் எப்படி இருக்குன்னு. இதுவும் ஒரு வகையான கேட்டுன்னு சொன்னாங்க. இந்த கேட் வந்து ஒரு கண்ட்ரியோடைய இது. ஸோ இதோடதும் வந்து பார்த்திங்கன்னா மேலே டைரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன்றுமே வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில விஷயத்த நம்ம லைவில் வந்து அவங்க கையில் எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் கூண்டில் ஏன் அடைச்சி வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே நம்ம என்ட்ராக முடியல. சில இது வந்து ரொம்ப அவங்க டைம் பண்ணியிருக்க முடியாது, அது அலோவும் பண்ணாது நம்ம கையில் எடுக்க. அதோடைய இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் நம்மளால் கையில் தூக்க முடியுமோ அந்த விஷயத்த நமக்கு ப்ரெசன்ஸ்லேயும், ஸோ எந்தெந்த விஷயத்த நம்மளால் பார்வைக்காக வைக்கணுமோ அதை மட்டும் அவங்க அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இவங்க ஒரு 3 to 4 ஸ்னேக் வச்சுருந்தாங்க. அதில் இந்த ஸ்னேக்கை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கையில் கொடுப்பாங்க. நீங்கள் எடுத்து ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் உங்கள் மேலேயே வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மூஞ்சூர்லேருந்து. ஸோ இங்கே ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கான ஃபுட்டுமே கீழே எலி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன எடுத்து கொடுப்பாங்க ஃபுட்டு அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்மளால் கையில் எடுத்து பார்க்க முடிஞ்சுது. ஒரு சில ஸ்னேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான டைமிங்கை பொறுத்து இன்றைக்கி ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ நம்ம இருக்கும்போது என்ன ஸ்னேக் எடுத்து காமிச்சாங்களோ அதை நம்ம லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. அது எப்படின்னு வந்து நம்மளால் கையில் வச்சு பார்க்கவும் தெரிஞ்சுது. இப்போ பாருங்கள், இந்த பெரிய இது வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் கேட்ட உடனே அதை எடுத்து ஓகே கையில் வச்சுக்கோங்க, கையை மட்டும் கீழே சாய்ச்சிடாதீங்க, ஸோ இந்த இதை வந்து நீங்கள் மேலே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமலை நம்ம தூக்கி கையில் வச்சுட்டு பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. அந்த ஒரு சில பேர்ட்ஸ் வந்து ரொம்ப டேர்ம் பண்ண பேர்ட்ஸ் இருக்குது. ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் பண்ணாதது இருக்குது. நம்ம ஊரில் பார்க்குறது ஒரு கோழி தான். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன டைப் ஆஃப் கோழி இருக்குது, அந்த கோழியோடைய அமைப்பு எப்படி இருக்கும், அது எப்படி வெதரில் பார்த்துக்கலாம், அது வந்து கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஒரு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது அதை காமிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்த நம்ம இதில் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 வெரைட்டி ஆஃப் கண்ட்ரியோடைய இது வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த கோழி ஒவ்வொன்றையுமே நம்மளால் கொஞ்சம் லைவாக பார்க்க முடிஞ்சது. நான் என்ன பார்த்துருக்கனோ அதை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். Hey, thank you. Please stay tuned for part 2.